ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் தாங்க. அதுவும் என்ன வேலை கேட்டீங்கன்னா, இந்த சத்துணவு சமையல் உதவியாளர் பணிக்கு தாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்ப இந்த சத்துணவு உதவியாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுபோல இப்போ வந்து திருவாரூர் மாவட்டத்தில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், சத்துணவு மைய சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்ற விண்ணப்பத்த ஆன்லைன்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த விண்ணப்பம் எந்த வெப்சைட்ல வெளியிட்டிருக்காங்கன்ற லிங்க்க நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ இதுதாங்க அந்த வெப்சைட்ல வெளியிட்டிருக்க லிங்க்குங்க. இதில இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்ஸா நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதற்கு வந்து இந்த அப்ளிகேஷன நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணுங்க. இந்த பிரிண்ட் அவுட்ல தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மாவட்டம், ஊராட்சி ஒன்றியம் இல்ல நகராட்சி, விண்ணப்பிக்கும் பள்ளி, இன சுழற்சி விவரம், சமீபத்தில எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒண்ணு ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க மேல ஹெட்டிங்ல. அதுக்கு அடுத்து கீழ பாயிண்ட் நம்பர் 1 என்னங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் 2ல வந்து தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லன்னா கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. 3வது கைபேசி எண்ணுங்க. 4ஆம் நம்பர்ல விண்ணப்பதாரரின் இருப்பிடம், முகவரி, குடும்ப அட்டையில் உள்ளபடி வட்டாட்சியர் அவரிடம் பெறப்பட்டது. உங்களுக்கு இருப்பிட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல உடனே அப்ளை பண்ணி இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. கல்வி தகுதி வந்து 10த் பாஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி ஃபெயில் ஆயிருக்கலாம். அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதிக்கு உண்டான வயது வந்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்படி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான வயது லிமிட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வயது 20 வயசுல இருந்து 40 வயது இருக்க வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஜாதி மற்றும் உட்பிரிவு அதுக்கு உண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணுன்றாங்க. ஊனமுற்றோர் கீழ்க்கண்ட பிரிவு மற்றும் சதவீதம் ஆம் இல்லை. ஆம் எனில் விவரம் குறிப்பிடும் உரிய சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 8ல. குறைவான பார்வை திறன் அப்படி இருந்தவங்க அப்படின்னா, மூக்கு கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டிருக்கணும். உடல் இயக்க குறைபாடு அப்படி இருந்தீங்கன்னா, ஒரு கால் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் 40% கைகளின் முழு செயல்பாட்டு திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது. திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள். குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமான அப்படின்ற இந்த ஊனமுற்றோர் கேட்டகரியில நீங்க வந்தீங்க பிசிக்கல் சேலஞ்சுன்னா, அதில எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 9 வந்து மனுதாரர் விதவை அல்லது ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவனால் கைவிடப்பட்டவரா? ஆம் எனில் வட்டாட்சியர் சான்று. இப்போ நீங்க அந்த விதவை, ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண் அப்படின்ட்டு வரீங்க அப்படின்னா, அதுக்குண்டான சான்றிதழ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் கோரும் மையம், பள்ளியின் பெயர். நீங்க எந்த இடத்துல நீங்க ஜாப் கேட்குறீங்க, எந்த ஸ்கூல் அப்படின்றத டீட்டெயில்ஸா 10ஆம் நம்பர்ல 11ல விண்ணப்பிப்பவரின் இருப்பிடத்திற்கும் பள்ளிக்கும் உள்ள தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்புடைய கிராம நிர்வாக அலுவலருடன் உரிய சான்று கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா டிக்ளரேஷன்ங்க உறுதிமொழி கேட்டிருக்காங்க. மேலே எண்ணப்பட்ட விபரங்கள் யாவும் உண்மை என்றும், உண்மைக்கு மாறானது என்று தெரிய வந்தால் நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கை கட்டுப்படுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்றத டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அதை லாஸ்ட்ல நீங்க கையெழுத்து போட்டு குடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க தபால்ல அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மாற்றுச் சான்றிதழ் நகல்கள் ஜெராக்ஸ் தான். அதுக்கப்புறமா டிசி, 10த் மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டைங்க. அந்த முன்னுரிமை இருப்பின் அப்படின்றத கேட்டிருந்தாங்கல்ல, அதில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இதெல்லாம் அட்டாச் பண்ணணுங்க. மொத்தம் 7 டாக்குமெண்ட்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். அதில உங்க எதுல இருக்கீங்களோ அது. இது இப்ப அடுத்ததா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மன்னார்குடி வட்டாரத்துக்கு உண்டான 2 வேக்கன்சி அலௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, 1/11/2024 அன்றைய தேதி வரை உள்ள சமையல் உதவியாளர் காலி பணியிடத்தில் நிரப்பப்பட்டது போக, ஆல்ரெடி இந்த வேக்கன்சிக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. அதில போக இப்போ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க சிலர் வராம விட்டுட்டாங்க அப்படின்றதுனால, இல்ல அந்த கம்யூனிட்டில இருக்கவங்க அப்ளை பண்ணல அப்படின்னா, மீண்டும் அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அத சொல்லியிருக்காங்க. இந்த மன்னார்குடி வட்டாரம் 2 இடம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் வட்டாரம் 2 இடம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பலங்கைமான் வட்டாரம். அதுக்கு அடுத்தது குடவாசல் வட்டாரம். அதுக்கு அடுத்தது நீடாமங்கலம் வட்டாரம். அப்படின்றது அந்தந்த பிளாக்கா அலௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதில நீங்க எந்த பிளாக்கோ அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் நீங்க இந்த வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழ மென்ஷன் பண்றேங்க. இதுதாங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட். திருவாரூர்.nic.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில மேல ரெட் கலர்லயே பிளிங்க் ஆகுது பாருங்க. பிடி எம்ஜிஆர். இத நீங்க மொபைல்லயே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த ஜாபுக்கு உண்டான ஃபர்ஸ்ட்டு வந்து வயது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான கல்வி தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, 10த் பாஸ் ஆர் ஃபெயிலுங்க. இதுக்கு உண்டான அப்ளை பண்ணதுங்க கடைசி டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 31ங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.